எந்த ஒரு சொத்தை வேணா மாநில அரசு நினைச்சா எடுக்கலாம் தனியா. இது வந்து சோசியலிச அரசு. விகடன்ல அந்த புத்தகத்துடைய விலை 1000 ரூபா 1500 விற்கிறாங்க. 10,000 காப்பி வித்துச்சுன்னா எவ்வளவு லாபம் வரும்? அன்னைக்கு ஒரு நாள் செலவு மாத்திரம் 1 கோடி ரூபாய். அப்ப யாரோ செலவு பண்றாங்க. நீட் வேண்டான்னு சொல்லி நீங்க அதே திராவிட பாசிசத்துக்குள்ள நீங்களும் போய் பாயசம் சாப்பிடாதீங்க. நீங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. தயவு செய்து மீடியால கண்டென்ட் கொடுக்கணும். இதை வச்சுக்கிட்டு கைத்தட்டல் வாங்குறதுக்காக இன்னைக்கு பேசுனீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சு 11 மணிக்கு பதவி ஏத்தா 11:10க்கு நீங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போய் மணல் அள்ளலாம். மணல் அள்ளுறதுன்னு சொன்னால் 0.9 மீட்டர்ஸ் 3 அடி அளவுக்கு தான் அள்ளலான் இருக்கு. ஆனா இவங்க சிந்துவெளி நாகரிகத்துல தோன்ற மாதிரி 8 மீட்டர் 9 மீட்டருக்கு தோண்டி எடுத்திருக்காங்க. தமிழக முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடியை ஒரு வருஷத்துல கலைஞரையா தன் வாழ்நாள்ல சம்பாதிக்காத விட அதிகமா ஒரு வருஷத்துல சம்பாதிச்சுட்டு அதை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிய விமான நிலையத்தை எங்கே அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜய்க்கு வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஏன்னா நேற்று வந்து விஜய் வந்து விமான நிலையம் நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் பரந்தூரில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்காக அண்ணாமலை அவர்கள் இந்த பதிலை வந்து கேட்டிருக்காரு. ஆனால் வந்து அதுக்கான ஒரு சில விளக்கங்களையும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்தில் 2019 பரந்தூர் மாமண்டூர் இடத்த தேர்வு செஞ்சாங்க. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் மாமண்டூரை விட்டுட்டு பரந்தூர் பன்னூர் இன்றைய இடத்த வந்து தேர்வு கொடுத்துருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுமே பரந்தூரை தேர்வு செஞ்சாங்க. மத்திய அரசு தானா முன் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செய்யலை அப்படின்னு இந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இல்லை, அது ரொம்ப சரியான விளக்கம். அதாவது ஒன்று என்னன்னா, இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் இப்போ இருக்கிறது 1300 ஏக்கரில் தான் இருக்கு. இன்றைய நிலையில் வைடு பாடியுடைய ஏர்பஸ்கள் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்ததுன்னா கூட வேற வரணும். நம்ம தமிழக எம்பிக்கள் இதை பற்றி பார்லிமெண்ட்ல பேசவே இல்லை. 40க்கு 40 ஒரு கட்சிக்கே கொடுத்து கிட்டத்தட்ட 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷனாக அப்படியே போயிட்டு இருக்கு. முதல்ல 39 போச்சு, அடுத்தது நம்ம 38 போச்சு, இந்த 39க்கு 39 ஒரே கட்சிக்குள்ள ஒரே கூட்டணிக்கு போயிருக்கு. ஓகே, எப்படி வேணா எடுத்துக்கங்க. நான் சொல்றது போனதுல இவங்க அங்க போய் கேண்டீன்ல மிக்சர் சாப்பிட்றத தவிர தன்னுடைய தொகுதியை பத்தி கேட்காம எதையாவது தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. அங்க எய்தாப்புல இருக்கிறவனுக்கு நல்லது நடக்கணும்னு கேட்கறது இது இல்லாம தன்னுடைய டிவி பைட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி நான் 2 தடவை வேற சேனல்ல எங்கேயோ பேசியிருக்கேன். வைட் பாடி இன்னைக்கு வந்து தமிழக இளைஞர்கள் எத்தனை பேர் ஐடியில் இருக்காங்க. இது லண்டன்ல இருந்தோ அமெரிக்கால இருந்து வந்ததுன்னா வைட் பாடி இது வந்தால் இங்க இறங்கிறதுக்கு இது கிடையாது. ஸோ இது பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்குடைய ஏர் பிரிட்ஜ் இதெல்லாம் கட்டணும்னா இடம் பத்தாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வேணும். பெங்களூரில் ஏற்கனவே சிட்டிக்குள்ளே இருந்த மிலிட்ரி ஏர்போர்ட் தாண்டி 60 கிலோமீட்டர் அந்த பக்கமாக புதிய ஏர்போர்ட் வச்சுட்டாங்க. ஸோ அது 5500 ஏக்கர். ஹைதராபாத்தில் இருக்கிறதும் அதே மாதிரி 5000 ஏக்கர். ஸோ நமக்கு இன்னைக்கு 4000லேருந்து 5000 ஏக்கரை தாண்டி இடம் வேணும். அப்படி இடம் எங்கே வரணும்? நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அதிமுக காலத்தில் என்னுடைய நினைவு சரி என்றால் பரந்தூர் ஒன்றும், இன்னொன்று இது மதுராந்தகத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே ஒரு ஏரியா பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்து தான் இதை சூஸ் பண்ணாங்க. இதுலயும் நான் அந்த பரந்தூரை சுற்றி ஒரு 5-6 தடவை போயிருக்கேன், வேல்யூவேஷன் பண்ணியிருக்கேன். ஓரிரு கிராமங்களை தவிர மிக பெரும்பான்மையை வானம் பார்த்த பூமி தான். இதோ 2-3 ஏரி இருக்கு. அந்த ஒரு இதை தவிர இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷன் மாற்று இடங்கள் கொடுக்கணும். இதுதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நில எடுப்பு சட்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சென்ற வருடம் 24 ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டுச்சு. அது என்னன்னு சொன்னால் 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கொடுத்துச்சு. போன வருஷத்துலேயே ஒரே ஒரு கேஸுக்கு தான் 9 நீதிபதிகள். 2 பேர் கொடுத்தா 3 பேர், ஜாஸ்தி அப்பீல் போனால் 3 பேர் போச்சுன்னா 5, 5னா 7, 7க்கு மேலே 9னா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அதை மாத்துறதுங்கிறது முடியாது. இது 1977 கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 வருஷம் முன்னாடி எந்த ஒரு சொத்தை வேணா மாநில அரசு நினைச்சா எடுக்கலாம் தனியா. இது வந்து சோசியலிச அரசு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது சோசியலிசம்ங்கிறது பெயர்ல தான், அவரவர் உரிமை தான் கரெக்ட்னு சொல்லி 7 பேர்ல ஒரு தீர்ப்பை தவிர மீதி எல்லாரும் இதுக்கு முக்கியமா கிருஷ்ணய்யர் தீர்ப்பை விமர்சனம் செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்தது. ஸோ இப்ப காம்பன்சேஷன் கொடுத்து வாங்கி தர வேண்டிய வேலை மாநில அரசுக்கு இருக்கு.
சரியா? அதுதான் முக்கியம். இன்னொன்று பார்க்கணும்னா, எந்த ஒரு இப்போ நம்ம இருக்கிற இடத்து பேர் என்னங்க? ஈக்காட்டு தாங்கல். இந்த பேர் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தசாரதி கோயில் தெரியுமா? அவரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதுக்கு போவார், ராமாபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ராமர் கோயிலுக்கு போவார். அப்படி போற வழியில இந்த காட்டுல தங்குவார். ஈக்காட்டில் தங்கும் இடம்ங்கிறது தான் ஈக்காட்டு தாங்கல்னு பேரு. எல்லா இடமும் ஒரு காலத்துல விவசாயம் இதுவாக தான் இருந்தது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பேருங்க. அதாவது மக்களுக்கு அதாவது இது பாதிப்பு வந்தால் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு தரணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஐயா இவர் எங்கே போனார்? விக்கிரவாண்டியில் ஒரு ஷூட்டிங் பண்ணாரா? மாநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஷூட்டிங் பண்ணார். அந்த ஷூட்டிங்க்கு அவர் 7 வேன் எடுத்துகிட்டு கேரவான் எடுத்துகிட்டு போனார். அதில் 2 விவிஐபி வேன். ஒரு வேன் ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட இன்னொன்று அதில் குளிக்க தூங்க எல்லா வாய்ப்போட நாள் போயிட்டு ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாரு. அதை யாரும் நீங்கள்லாம் நானும் கேமரா வைக்க முடியாது. அவங்களே செட் பண்ணி எப்படி ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஃபீடு தான் எல்லா சேனல்லையும் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் விகடன் மீட்டிங்லையும் பண்ணாங்க. இது விகடனில் அந்த புத்தகத்துடைய விலை 1000 ரூபா 1500 விற்கிறாங்க. 10,000 காப்பி வித்துச்சுன்னா எவ்வளோ லாபம் வரும்? அன்னைக்கு ஒரு நாள் செலவு மாத்திரம் 1 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம். அப்ப யாரோ செலவு பண்றாங்க. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் இப்ப நேத்தைக்கு ஒரு இதுல போய் பண்ணியிருக்கார். தேவை என்றால் நான் இதுல உண்ணாவிரதம் இருப்பேன், நான் இதை என்னுடைய ஆரம்பமாக இருக்கார். வந்தாருன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் அவரு இன்னொன்னு சொன்னாரு, திராவிடம் பாசிசம் என்றால் தமிழ் தேசியமும் பாசிசமான்னு. அவர் சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தத்துல தான் எடுத்துக்கணும். இப்போ அவர் எப்படி திரு ஸ்டாலின் ஐயாவுக்கு என்னன்னா யாரோடெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணார். யார் வீட்டுக்கோ போனார், பார்த்தா ஒரே பெண்மணி பல இடத்துக்கு ஒரே ஷோவமா வந்தாங்க. கோயிலில் சமபந்தின்னா பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்புறம் யார் வீட்டுக்கோ போனாங்கன்னா அதே மாதிரி இவர் வீட்டில் கொடுத்த அந்த இது வெள்ளத்தில் பாதிக்கப்ப கொடுத்த பெண்மணி ஏற்கனவே 2 தடவை அவரோட கலந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டாலினை பார்த்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இதே காட்சி டைலாகே பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக இன்னொன்று, அவர் விக்கிரவாண்டியில் மீட்டிங் போட்டாருங்க. இது நேற்று மீட்டிங்கில் என்ன சொன்னார்? எனக்கு இந்த பிரச்சனை எப்படி தெரிஞ்சுதுன்னா, இந்த ஊரை சேர்ந்த ராகுல் என்ற சின்ன பையன் பேசினதை பார்த்தேன், எனக்கு அதனால தான் வந்தேன் அப்படின்னாரு. அதே விக்கிரவாண்டியில் சென்ட் மேரி ஸ்கூலுங்கிற பள்ளியில் ஒரு 3.5 வயசு குழந்தை லியா லட்சுமிங்கிற குழந்தை மிக மோசமான விதத்தில் இறந்திருக்கு. அது எப்படி இறந்ததுன்னு, அதாவது அந்த பள்ளியை சேர்ந்த செப்டிக் டேங்க்ல விழுந்ததுன்றாங்க. அந்த வீடியோ அதை பற்றி 100கணக்கான வீடியோ இருக்கு. அந்த செப்டிக் டேங்க்குக்கு 1.5 அடிக்கு ஹைட்டா மேலே தடுப்பு சுவர் இருக்கு, சுத்தி வேலி இரும்பு வேலி போட்டிருக்கு. அதுக்குள்ள ஏறி தாண்டி அந்த குழந்தை போய் விழுந்ததுன்னா அந்த ஓட்டை ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கு, இப்போ அதுக்கப்புறமா குத்தி உடைச்சிருக்காங்க. அதில் நிச்சயம் இன்னொன்று, அந்த குழந்தை உடலை இவங்கள்ட்ட கொடுத்தப்ப கொஞ்சம் கூட தலை நனையலாம். நீங்களும் நானும் குளிக்கிறப்ப மூஞ்சிக்குள்ள அடிக்கிறப்ப தண்ணி பட்டா கூட தலை களையும். ஸோ அந்த குழந்தை கொடுத்த போது இருந்த ரிப்பன்ல ரத்தம் இருந்துதான், சட்டையில ரத்தம் இருந்துதான். அந்த சட்டையை போலீஸ்காரங்க வாங்கிட்டாங்க. 37 வீடியோ இது சிசிடிவி கேமரால 32 கட் பண்ணி எடிட் பண்ணி தான் போலீஸ்க்கு 32 தான் கொடுத்துருக்காங்களா. அதுல வெறும் 10 நிமிஷம் தான் காட்டினாங்களா. அந்த 10 நிமிஷமும் இவங்களுக்கு நம்பிக்கை தரல. இன்னும் சொல்ல போனால் வேற ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சென்ட் மேரிஸ் பள்ளிங்கிறதும் நீங்க நடத்தின ஊர், விக்கிரவாண்டின் மாநாடு நடத்தின ஊர். அதை பத்தி நீங்க குரல் கொடுக்கலன்னா உங்களுக்கு தங்கச்சி அனிதான்னு அன்னைக்கு பேசுறப்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டார், எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தானே நீங்க எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? நீட்டுங்கிறது ஏழை மக்கள் ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவுற சமூக நீதி காக்குன்னு திமுக உச்ச நீதிமன்றத்தில் கேஸ்ல கொடுத்துருக்கு. சிஎம்சி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சிஎம்சி வேலூர் சிஎம்சி கல்லூரி கேஸ்ல போன ஆட்சியில அவங்க விலக்கு தர முடியாதுன்னு தீர்ப்பு இந்த ஆட்சி வந்தவுடனே இந்த திருப்பி அடுத்த வருஷம் போனாங்க. அப்ப தமிழக அரசின் சார்பாக வேலூர்ல அவங்க தமிழ்நாடு இல்லாத வெளிமாநில மாணவர்களை தான் சேர்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கூட இது பண்ணல. இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க சமூக நீதி சமநீதி எல்லாம் வந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு அபிடவிட் கொடுத்திருக்கு. ஸோ நீட்டு வேண்டான்னு சொல்லி நீங்க அதே திராவிட பாசிசத்துக்குள்ள நீங்களும் போய் பாயசம் சாப்பிடாதீங்க. நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. தயவு செய்து மீடியால கண்டென்ட் கொடுக்கணும். இதை வச்சுக்கிட்டு கைத்தட்டல் வாங்குறதுக்காக இன்னைக்கு பேசுனீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு வீடியோ எடுத்து வரும். ஏன்னா அவர் போக்கிரி படத்துல போய் டாக்டரை போய் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னாரு. அதுக்கப்புறம் அதே காப்பி அடிச்சு
திமுகவை சேர்ந்த இந்த நம்ம சைதாப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் போய் மிரட்டி கத்தியில் குத்துனான்னு வந்துச்சு. சினிமாவில் நடிக்கிறது வேற, மக்களுக்காக வருது. நீங்கள் இன்னி வரைக்கும் ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து பிரச்சனைக்கு உரிய தீர்வை சொல்லுங்க. அரிட்டாப்பட்டி கூட அண்ணாமலை அதுக்கு ஓப்பனாக ஆதரவு கொடுத்தது எனக்கு ரொம்ப உடன்பாடு கிடையாது. அது 2 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் அந்த இடத்துல மாத்திரம் டங்ஸ்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் செய்யணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால அதை இது பண்ணுறது. இன்னொன்று, அரிட்டாப்பட்டி இருக்கிற அந்த மேலூர் பகுதியிலேயே இவங்க இது மார்பிள் குவாரிங்க்கு 23 திமுக பர்மிஷன் கொடுத்தது. ஏங்க அப்பெல்லாம் நம்ம வெங்கடேசன் ஐயாவோ விஜய்க்கோ எங்க பதில் கொடுக்கணும்னு பதில் வரல. இன்னொன்று, 2023 டிசம்பரில் நம்ம திமுக அரசு ஒரு சட்டம் போட்டுச்சுங்க. என்ன தெரியுமா? ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள குவாரியிங் பண்ணலாம். அப்போ தான் அதனால தான் யானையெல்லாம் இன்றைக்கி இப்போ ஊட்டியில், கோத்தகிரியில், வால்பாறையில் வருது. அவங்க ஏரியாக்குள்ளே நீங்கள் போய் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாக்குள்ளே அது இது பண்ணுது. எனவே இது எல்லாத்தையும் ஒழுங்காக தடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட் போன வாரம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த தடாகம் ஏரியாவில் செய்யப்பட்டுள்ள சாண்ட் குவாரிங்கை பற்றி வந்திருக்கு. மணல் குவாரிங்கில் எவ்வளோ மண் எடுத்துருக்கீங்க, அந்த அரிப்பு வந்தால் யானைகள் வழித்தடம், யானைகளுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்கு. அதிமுகவும் பாஜகவும் அப்பட்டமாக கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை விவகாரத்தில் 2 பேரும் அண்ணாமலை முதல்ல கண்டனத்தை பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணார். அண்ணாமலை காப்பி பண்ணி இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி தான் பேசியிருக்காரு. இல்லை, அந்த இடத்த இபிஎஸ் உடைய அறிக்கை ஆல்மோஸ்ட் காப்பி பேஸ்டாக இருக்குது. அது இப்போ அமைச்சர் முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர்லாம் கண்டிப்பாக கீழே ஒரு ஐடி விங் இருக்கும். ஏற்கனவே போட்டதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாவது மாற்றி அடிச்சிருக்கலாம். அது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இல்லை, காப்பி பேஸ்ட் என்ன இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாருன்றத உண்மைதான் சொல்ல முடியும். ஜகபர் அலி பேரை ஜகபர் அலி தான் சொல்ல முடியும், மாத்தி சொல்ல முடியாது. என்னென்ன கொஞ்சம் முன்னாடி பின்னாடி புதுக்கோட்டையை சேர்ந்தேன்னு போடலாம், ஜபகர் அலி என்ற இதுன்னு அப்படி சும்மா மாத்தி. அவர் அதிமுக முன்னாள் நிர்வாகின்னு குறிப்பிடல அண்ணாமலை அவர்கள். ஆனா இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, மாத்தி இருக்காரு. இல்ல, பிரச்சனையை முதல்ல பாக்கணுங்க. இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே கொலையை எப்படி தடுக்கலாம் பார்க்கணுமே கண்டி. இல்ல, அதை விட முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ஆட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க, நாங்க ஜெயிச்சு 11 மணிக்கு பதவி ஏத்தா 11:10க்கு நீங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போய் மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இந்த ஆட்சியில மிகப்பெரிய போஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும் அமைச்சராகத்தான் இருக்கிறார். 400 நாளைக்கு மேல ஜெயில இருந்தப்புறமும் அவர் வாழ்வாதாரமும் இல்லாதவங்களுக்கு அவர் சொன்னது அது. அப்படியா? மாட்டு வண்டிக்காரன் தான் சொன்னார். லாரி மாட்டு வண்டி மாத்திரம் இல்ல சார், நீங்க காரஸ் வண்டிக்காரன் எல்லாம் சொல்லல. அப்படியா? அதாவது நம்ம இது இடி ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க அதாவது நீங்கள் மணல் அள்ளுறதுன்னு சொன்னால் 0.9 மீட்டர்ஸ் 3 அடி அளவுக்கு தான் அள்ளலான் இருக்கு. ஆனால் இவங்க சிந்துவெளி நாகரிகத்தில் தோன்ற மாதிரி 8 மீட்டர் 9 மீட்டருக்கு தோண்டி எடுத்திருக்காங்க. அதை ட்ரோன் மூலமாக மெஷர் பண்ணி குறைஞ்சபட்சம் 4700 கோடிக்கு அள்ளப்பட்டிருக்கு. ஆனால் வெறும் 38 கோடி தான் கணக்கு அரசாங்கத்தில் காட்டப்பட்டிருக்குன்னு இருக்கு. இன்னொன்று, இப்போ நம்ம இவர் என்ன சொன்னார், அமைச்சர் சொன்னார்னு நீங்கள் சொன்னீங்க, சிவசங்கர் ஐயா சொல்லியிருக்காருன்னு. ஆனால் திமுகவுடைய மிகப்பெரிய சொம்பா அண்டான்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு தெரியாது. நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்தவர். இந்த விஷயத்தில் அந்த கொலைக்கு காரணமாக இருப்பவர்கள் கரிகாலன், ரத்னம் அப்படின்னு சொல்லி அந்த திமுகவுடைய கேங்குன்றாங்க. கரிகாலன், ரத்னம் தான் உங்களுக்கு துரைமுருகன் ஐயாவுக்கு லண்டனில் ஹோட்டல் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நக்கீரன் பத்திரிகையிலேயே பத்திரிகையில் போடுறாங்க. இப்போ முதல்ல இந்த கொலைக்கு என்ன காரணம்? ஏன்னா அவர் ஒரு வீடியோ, அந்த ஜபகர் அலி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தான குவாரி பண்ணதை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதை என்னால போய் வீடியோ எடுக்க முடியல, அவங்க நான் போனேன்னா என்ன கொலை பண்ற மாதிரி செக்யூரிட்டி இருக்குன்னு வீடியோ போட்டாரு. ஆனா அவங்க லாரியில இருந்து அதை வெளியில எடுத்துட்டாங்கன்னா ப்ரூஃப் கிடைக்காது. இப்போ இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இதில் திருநெல்வேலியில் உங்களுக்கு குவாரி பண்ணதை இதே மாதிரி சொன்ன ஆழம் தோண்ட 3 அடிக்கு தோண்டணும்னா 10 அடிக்கு தோண்டி இருக்கு, தோண்டி இருக்குன்னு சொல்லி கணக்கு காட்டி கிட்டத்தட்ட 1700 கோடியோ என்னமோ எடுத்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண பிறகு கலெக்டர் போய் ஃபைன் போடுறாரு. இவனுக்கு 50 கோடி, இவங்களுக்கு 100 கோடின்னு. அதுக்கப்புறமாக நம்ம அப்பாவு ஐயாவும் அன்னைக்கு எம்பியாக இருந்த, திருநெல்வேலி எம்பியாக இருந்து இப்போ கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு டக்கு ஞாபகம் வரல, உங்களுக்கு திருநெல்வேலி எம்பியாக ஞானதிரவியம், இவங்க 2 பேரும் கலெக்டரை வச்சு மிரட்டி அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸை ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேணுங்கிற அதிகாரியை போடப்பட்ட ஃபைனில் 25% கூட 15% குறைச்சி 15 கோடினா வெறும் 1 கோடி கட்டு. அதுக்கும் எப்படி மாச இன்ஸ்டால்மெண்ட்ல டியூ கட்டு.
அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ அவங்க அதுக்கப்புறமும் மீண்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் வந்து முதல் வருஷத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள தமிழக முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடியை ஒரு வருஷத்தில் கலைஞரையா தன் வாழ்நாளில் சம்பாதிக்காத விட அதிகமாக ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சுட்டு அதை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிதியமைச்சர் பேசிய ஆடியோ வந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த ஆடியோவை யாரும் ஆத்தென்டிகேட் பண்ணல. பட் அதே சமயத்தில் நிதியமைச்சர் அந்த பதவியிலிருந்து நீக்கி கீழே வச்சுட்டாங்க. பட் வழக்கு யாரும் போடலை. அதுக்கப்புறமாக குடியாத்தன் குமரன் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. இவங்க ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க துரைமுருகனும் கதிரானந்தன்னாங்க. அப்போ எவ்வளவு கோடி போகுது? இப்போ இன்னொன்று சொன்னால் நக்கீரனை சேர்ந்த அந்த பிரகாஷ் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மணல் கடத்தல்ல இந்த ஈடி வந்ததிலிருந்து போக வேண்டிய மாத கப்பமான 750 கோடி முதல் குடும்பத்துக்கு போகவில்லை. கொடுத்தாலும் இவங்க என்ன காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு கொடுக்காமையே இருக்காங்க. அந்த குடைச்சலும் இருக்கு அப்படின்னு. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதை வேணும்னே அந்த கேங்கு செஞ்சிருக்கலாம். எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி முதல் குடும்பத்திற்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக இதை செஞ்சுருக்கலாங்கிற மாதிரி இப்போ நக்கீரன் பிரகாஷ் ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ யாருக்கு தொடர்புன்னு நமக்கு தெரியல. இப்போ இதை பார்க்குற இதே நேரத்தில் இதில் ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு சொல்கிறோம் நம்ம. அவர் கட்சியில் இருந்தால் கூட பெருமளவில் கனிம வளம் மணல் கடத்தல் எடுத்து குரல் கொடுத்து வருபவர், போராடி வருபவர். இதை விட முக்கியமாக போன மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ போரூரில் திடீர்னு பார்த்தா ஏரியில் ஒருவருடைய உடல் கிடைக்குது. அடுத்த நாள் அவருடைய இது யாருன்னு பார்த்தால் அவர் செங்கல்பட்டில் பத்திரப்பதிவுத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றாங்க. அது தற்கொலை அப்படின்னு சொன்னால் கூட சொல்லப்படும் விஷயம், அவர் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்பாக தன்னுடைய அமைச்சரை அவருடைய வீட்டில் போய் தன்னுடைய மச்சினியோடு போய் சேர்ந்து சந்தித்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயமா பேசினார்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவமா எதனால நடந்ததுன்னு தெரியாது. பத்திரப்பதிவுத்துறையை நான் ஏபிசி கேட்டகரி போட்டு வச்சிருக்காராம். ஏன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் மாதத்துக்கு இவ்வளவு தூரம் கலெக்ஷன் ஆகிற இடம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற இடம், சிட்டி மெட்ராஸ் சிட்டி மாதிரி. பின்னா கொஞ்சம் கம்மியாக, சின்னா ஏல உங்களுக்கு போஸ்டிங்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம். திருப்பி அடுத்த போஸ்டிங்க்கு 50 லட்சம் கேட்குறாரு. அப்படி எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு அவரும் அவருடைய துணைவரும் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சேர்ந்து 6 பக்க கடிதத்தை பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் மற்றும் முதலமைச்சர்னு அனுப்பிச்சது ட்விட்டரில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. தமிழகத்தில் என்னதான் நடக்குதுன்னு தெரியல. எனவே இப்போ அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியா, இல்லை திமுகவும் செபாஸ்டியன் சைமனும் ஜோசப் விஜயும் கள்ள கூட்டணியா? ஏன்னா மக்கள் இன்னைக்கு பார்க்குற விஷயம் யார் அந்த சார் விக்கிரவாண்டியில் அந்த சம்பவம் எப்படி நடந்தது. அப்படி இருக்கிறப்போ இப்போ எல்லாரும் உட்காந்து பரந்தூரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பரந்தூரில் 90% இடம் ஆல்ரெடி வாங்கி முடிச்சாச்சு. இப்போ மீதம் காம்பன்சேஷனை பேசி அவர்களுக்கு மாற்று இடம் கிடைச்சா முடிஞ்சிடும். இன்னும் இந்த ஆட்சி வந்து 4 வருஷம் முடிய போகுது. இந்த ஏப்ரல் மாதம் வந்தால் இன்னும் அந்த ஒரு இடத்த வாங்கி தர முடியல. ஏன்னா இதே தான் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீட்டை இந்த மதுரையில் இந்த மருத்துவமனையை கொண்டு வரலன்னு. எய்ம்ஸ் மருத்துவமனை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாநில அரசின் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இந்த 2024 மே மாதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் லேட்டுக்கு காரணம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ திருப்பி அடுத்து என்ன சொல்லிடுவாங்க, ஒரு ஒத்த முட்டை இல்லை ஒத்த செங்கலை எடுத்துக்கிட்டு 2வது ஏர்போர்ட் வரலன்னு இவரும் பேசுவார். சரி, காரணம் நீங்கள் தான். அடுத்தது இது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஏன்னா இது ஒருத்தரை சொல்லிக்கிறத விட தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.